Hi friends, welcome to Vaamoney. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஆனது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்பேஸ்ல ஓபன் பண்ண போறாங்க. இதற்குண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ NFO பீரியட் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19 2019 அன்றைக்கி தான் NFO ஓப்பன் ஆகுது. கிட்டத்தட்ட 4 விதமான இண்டெக்ஸ் ஃபண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னென்ன மாதிரி ஃபண்டு அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து பேசிவ் ஃபண்டுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த பேசிவ் ஃபண்டில் 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று இண்டெக்ஸ் ஃபண்டு, ETF அப்படின்ற மாதிரி. ETFனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்டை தான் மெயினாக நம்ம பேச போகிறோம். உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும், எதற்கு நான் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன, எனக்கு உகந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மேலும் வாமணி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள். ஸோ அந்த கொரிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எப்படி இண்டெக்ஸ் ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 5 விதமான இண்டெக்ஸஸ் இருக்குது. அதாவது பெஞ்ச் மார்க்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க. சென்செக்ஸ் 30, நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு அப்படின்னா 5 டைப்பான இண்டெக்ஸஸ் பெஞ்ச் மார்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ஸ் அந்த ஸ்பேஸில் தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸ் 30 இருக்கட்டும், இல்லை நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்கட்டும். இந்த மூணு விதமான லார்ஜ் கேப் ப்ராடர் இண்டெக்ஸில் மட்டும்தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஸோ முதல் முறையாக மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஆனது ஸ்மால் அண்ட் மிட் கேப்லையும் இண்டெக்ஸ் ஃபண்டை கிரியேட் பண்ண போகிறாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய சேம் ஸ்டாக்ஸ் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 50 அப்படின்னா நிஃப்டி 50ல் டாப் 50 கம்பெனி, அதாவது செபி கீழே இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸில் தான் இந்த இண்டெக்ஸஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதே சேம் 50 ஸ்டாக்ஸில் தான் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்டேஜ் 1-2% மாறி ஆகலாம் ஒழிய, ஸோ சேம் ஸ்டாக்ஸ் தான் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.25% இல்லை 0.10% ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணுறப்போ நியர்லி 1 to 1.5% இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வேரியாக இருக்கும். ஸோ நியர்லி 1%னா பார்த்துக்கோங்க, ஓவர் த லாங் டேர்ம் போகிறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னு இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் அதிகமாக கிடைக்கும். இன்னொரு என்ன பெனிஃபிட்ஸ்னால், இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜரோட ஸ்கில்ஸ் ரொம்பவே டிபெண்டன்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டு பொதுவாக வந்து இண்டெக்ஸஸ் அதாவது பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜரோட இன்வால்மெண்ட் ரொம்பவே தேவைப்படாது. ஃபண்ட் மேனேஜரோட இன்வால்மெண்ட் எங்கே அதிகமாக தேவைப்படும்னா ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் மட்டும்தான் தேவைப்படும். ஏன் அப்படின்னா ஆக்டிவ்லி மேனேஜ்ன்றப்போ அவங்க ஒவ்வொரு சைஸுக்கும் ஏற்ற மாதிரி ஃபண்டை வந்து அவங்க சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்றப்போ அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே போல் அவங்க மந்த் ஆன் மந்த் வந்து ஃபேக்ட் ரிலீஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன மாதிரி ஃபண்டு வாங்கியிருக்காங்க, இல்லை எந்த மாதிரி ஃபண்டை விற்றுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டாக்ஸோட இது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை மந்த் ஆன் மந்த் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து சப்போஸ் ஸ்டாக்ஸ் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இண்டெக்ஸஸில் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ்லி ட்ராக்கிங் ரொம்பவே அவசியம் கிடையாது. இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே போல் தான் இண்டெக்ஸ் ஃபண்டும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே ட்ராக் பண்ணுறது அவசியம் கிடையாது. ஸோ மார்க்கெட் என்னென்னைக்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ அன்னன்னைக்கு இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இண்டெக்ஸ் ஃபண்டோட NAV வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டோட பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுறது அவசியம் இல்லை. பட் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். 1 or 0.% வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈஸி டு இம்ப்ளிமெண்ட்டு. ஸோ எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸும் சரி ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை. ஏன்னா இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை ட்ராக் பண்ணிடலாம். ஸோ அப்படின்றவங்க புது இன்வெஸ்ட்டும் சரி, இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை பற்றியும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு புரிதல் இல்லைனா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி ஃபண்ட் ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுக்கு போகணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணிக்கலாம்.
சிம்பிள் ஸ்ட்ரக்சரு ஏன் அப்படின்னா இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சேம் ஸ்டாக்ஸும் அதோட வெயிட்டேஜ் 1-2 வேரி ஆனாலும் சேம் ஸ்ட்ரக்சர் தான் அந்த இண்டெக்ஸ் ஃபண்டையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு 6 விதமான பெனிஃபிட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடியது. நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை நீங்கள் லார்ஜ் கேப்லையும் பண்ணலாம், இல்லை ஸ்மால் கேப் மிட் கேப்பு உங்களுக்கு எப்படி சௌகரியம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பு மிட் கேப்புக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செபிக்கு கீழே கிட்டத்தட்ட 4000 கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கம்பெனியோட சந்தை மதிப்பு, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பொதுவாக சொல்லுவாங்க, அந்த சந்தை மதிப்பை பொறுத்து லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பு மிட் கேப் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனின்றாங்க. அடுத்து 101 250 பிளேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து மிட் கேப்புன்றாங்க. அடுத்து 251 500 பிளேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி இருக்கக்கூடியதை வந்து ஸ்மால் கேப் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ லார்ஜ் கேப் பார்க்குறப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் ஓரளவுக்கு மாடரேட்டராக இருக்கும், உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆல்ரெடி வளர்ந்துருக்கும். ஸோ ஸ்மால் கேப்பும் மிட் கேப்லையும் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னும் அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நியூ ஃபண்ட் ஆஃபர், அதாவது மியூச்சுவல் ஃபண்டு இந்த மோத்திலால் ஓஸ்வால் ஏஎம்சி லான்ச் பண்ண போகிற அந்த நியூ ஃபண்டில் வந்து 4 விதமான நியூ ஃபண்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 விதமான நியூ ஃபண்டும் எதை ட்ராக் பண்ணுதுன்னா நிஃப்டி 500, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி மிட் கேப் 150, நிஃப்டி ஸ்மால் கேப் 250 அப்படின்ற 4 விதமான பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நியூ ஃபண்ட் ஆஃபர், அதாவது NFOன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 19, 2019 ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 30, 2019 க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட 11 நாட்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யூனிட்டோட வேல்யூ எப்படின்றத வரும் நாட்களில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஸ்மால் கேப்பும் சரி, இந்த லார்ஜ் கேப், இந்த நிஃப்டி 500 அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டானது எதை ட்ராக் பண்ணுதுன்னா 101 250 பிளேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் இன் இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 எது ட்ராக் பண்ணுதுன்னா 251 500 பிளேஸில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கம்பெனி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி 500 எதை ட்ராக் பண்ணுதுன்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கம்பெனி, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சந்தை மதிப்பை பொறுத்து பிரிக்கக்கூடிய லார்ஜஸ்ட் 500 கம்பெனிலாம் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு பேங்க் நிஃப்டியை ட்ராக் பண்ணுறது தான் அந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய மேஜரான ஸ்ட்ராட்டஜி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன மாதிரி கொடுக்குறாங்க ரிட்டர்ன்ஸு அப்படின்றத. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டோட ஒரு ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தலாம். அஸ் ஆஃப் 31 ஜூலை 2019 முடிகிறப்போ நிஃப்டி 500ஓட 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் 9.12% கொடுத்துருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150ஓட ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் 5 இயர் ரிட்டர்ன் பார்க்குறப்போ 11.24% இருக்குது. நிஃப்டி 50ஓட 5 இயர் ஆனுவல் ரிட்டர்ன் பார்க்குறப்போ 8.91% இருக்குது. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட 5 இயர் ரிட்டர்ன் வந்து 14.32% இருக்குது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் 5 இயரில் கொடுத்துருக்கக்கூடிய ஆனுவல் ரிட்டர்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். உங்களை FD இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கீம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு பீரியட், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஹோல்ட் பண்ணியிருக்கப்போ, அதாவது LTCG, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணிதான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ as per 2008 ரிப்போர்ட் படி 36% ஆக்டிவ்லி மேனேஜர் லார்ஜ் கேப் ஃபண்டானது பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணுறப்போ அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஓவர் த 10 இயர் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்க்குறப்போ 64% வந்து லார்ஜ் கேப் வந்து பெஞ்ச் மார்க்கை விட கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ 5 இயர்ஸு 3 இயர்ஸு 1 இயர்னு பார்க்குறப்போ பெஞ்ச் மார்க்கை வந்து பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதனால் வரைக்கும் சரி, அதாவது 2018 வரைக்கும் சரி, அதாவது PRI அப்படின்றத பெஞ்ச் மார்க் ட்ராக் பண்ணாங்க. இப்போ TRI, அதாவது பெஞ்ச் மார்க் TRI, அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணுறதுனால ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர் த லாங் டைம் போகிறப்போ எப்பொழுதும் இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. ஸோ வரும் நாட்களில் இந்த மாதிரி ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டோட பங்கு வந்து ரொம்பவே இந்தியன் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் பெஞ்ச் மார்க் விட எப்படி ட்ராக் பண்ணி எப்படி அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, இல்லை அவங்களால ரிட்டர்ன் கொடுக்க முடியலையா, மக்கள்லாம் எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ வளர்ந்த நாடுகளில், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் கிட்டத்தட்ட 60-65% மக்களானது இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டும் சரி இல்லை ETFலையும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டோட அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ இந்தியாவில் சேம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம
வரும் நாட்களில் தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மேலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் சரி இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் அனுப்புங்க, இல்லைனா இமெயில் பண்ணுங்கள். ஸோ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.